பார்க்குறோம், ஏதாவது ஒரு சான்ஸ் கேட்கணும் அப்படின்னு. இந்த சூரிய சந்திர திசையில் இருப்பவர்களுக்கு இந்த 4 மாதங்கள் 5 மாதங்கள் ஒன்றுமே நடக்காது. நிறைய உழைப்பு அதிகமாக இருக்கும். எஸ்பெஷலி சிறு குறு தொழில் வியாபாரிகளுக்கு திடீர்னு மழை வரும். ஒரு 2000 ரூபாய்க்கு பொருள் வாங்கி போடுவோம், அதில் 200 ரூபா வேஸ்ட்டாகவே போயிடும். கரிகா வியாபாரிகள் ஒரு 2000 ரூபாய்க்கு பொருள் வாங்கி எடுத்துன்னு வருவான். திடீர்னு அந்த கரிகா மழையினால் மற்ற விஷயத்தினால அழுகி போயிடும், கெட்டு போயிடும். இந்த மாதிரி சூரிய சந்திர திசையில் இருப்பவர்களுக்கு நடக்கக்கூடிய சான்ஸ் இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன சார் பரிகாரம் சொல்கிறேன். அடுத்தது செவ்வாய் திசை, 2ஆம் வீட்டுக்கு உடைய வேண்டிய திசை, 2க்கும் 9க்கும் உடைய வேண்டிய திசை. செவ்வாய் திசை கொஞ்சம் நாக்கை கட்டுப்படுத்தும், அதிகமாக பேசக்கூடாது. ஏன்னா சனி நமக்கு 12க்கு வரைச்சி 3ஆம் பார்வையாக 2ஆம் வீட்டை பார்க்குறாரு. உத்திரட்டாதியில் 3ஆம் பாதம் வரைச்சி, புரட்டாதி 3ஆம் பாதம் வரைச்சி வக்கரத்தில் போச்சு 2ஆம் வீட்டை பார்க்கச்சு. ரொம்ப ட்விஸ்ட் பண்ணி பேசுவோம் நாமளே. அடடாடா இந்த மாதிரி பேசியிருக்க வேண்டாமே, தவிர்க்கலாம், கொஞ்சம் அதிகமாக பேசிட்டனோ அப்படின்னு நம்மளுக்கே தோணும். ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு 1 மணி நேரம் கழிச்சு அவங்ககிட்ட கொஞ்சம் ஓவராக தான் பேசிட்டேன், சரி விடு பார்த்துக்கலாம், இப்படி நம்மை நாமே திங்க் பண்ணக்கூடிய அளவுக்கு பேச்சு நம்மகிட்ட இருக்கும். அதை குறைச்சிக்கணும். எஸ்பெஷலி கணவனிடம் மனைவியும் மனைவியிடம் கணவனும் கொஞ்சம் விட்டு கொடுத்தா கெட்டு போவதில்லை. அந்த விட்டு